வணக்க மக்களே, இன்னைக்கு நாம சமீபத்துல ரிலீஸ் ஆன டிராகன் இந்த படத்தோட முழு கதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 48 அரியரோட இன்ஜினியரிங் முடிச்ச நம்ம ஹீரோ வாழ்க்கையில சீக்கிரமா முன்னேறணுன்றதுக்காக ஃபேக் சர்டிபிகேட் ரெடி பண்ணி 1 லட்சம் ரூபாய் வேலையில ஜாயின் பண்ணிடுறான். வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும்போது தான் ஒரு ட்விஸ்ட். அவன் வச்ச அந்த 48 அரியரும் கிளியர் பண்ணாதான் அவன் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க அந்த சொபிஸ்டிகேட்டட் லைஃப் மிஞ்சுன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட, திரும்ப அந்த 48 அரியரை கிளியர் பண்றதுக்காக படிச்சுட்டு இந்த காலத்துல ஊதார்த்தனமா சுத்திட்டு இருந்த அதே காலேஜுக்கு திரும்ப வேற வழியே இல்லாம படிக்க வரான். ஏன்னா அப்பதான் ஒரு பெரிய வீட்டு சம்மதத்தோட கல்யாணம், அவனுடைய 1.5 லட்சம் ரூபாய் வேலை, இது எல்லாமே மிஞ்சும். சோ நம்ம ஹீரோ அந்த 47 அரியர் கிளியர் பண்ணானா இல்லையாடுறத ஏகப்பட்ட திருப்பங்களோட கலக்கல் காமெடியா சொன்ன படம் தான் இந்த டிராகன். சரி வாங்க இந்த டீடைலிங்கா பாத்துருவோம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஸ்கூல்ல +2ல 98% வாங்கின பையனை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துறாங்க. அந்த பையன் வேற யாரும் இல்ல, இந்த படத்தோட ஹீரோ. இவனுடைய பேர் டி ராகவன். ஸ்கூல்லே டாப்பர். இப்படி நல்லா படிச்சிட்டு இருக்கு நம்ம பையன். ஸ்கூல் லாஸ்ட் டே அன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிறான். ஆனா அந்த பொண்ணா எனக்கு ஒரு மாதிரி நல்லா படிக்கிற பையனெல்லாம் சுத்தமா பிடிக்காது, தோ அங்க ஜாலியா ரெக்கடா சுத்திட்டு இருக்கான்ல அவனை மாதிரி இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எது அவனா? அவன் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆச்சு. இந்த பாஸ் ஃபெயில் எல்லாம் பிரச்சனை கிடையாது, அவன் கூட இருந்தா எப்பவும் ஜாலியா இருக்கலாம். ஆனா உன்ன மாதிரி பொறுப்பா படிப்பு பசங்க எல்லாம் ரொம்ப போர் அப்படின்ற மாதிரி விட்டு போக மனசொடைஞ்சு போன நம்ம ஹீரோ அவனுடைய கிளாஸ்ல பெஸ்ட் ஃப்ரெண்டான அன்பு கிட்ட பயங்கரமா புலம்ப ஆரம்பிச்சிடறான். நல்லா படிக்கிறது, நல்ல பையனா இருக்கிறதெல்லாம் யாருக்கும் பிடிக்காதா அப்படின்ற மாதிரி விரக்தியின் உச்சத்துல பேசிட்டு இருக்க அந்த இடத்துல அன்பு, விட்றா மச்சான், ஸ்கூல் தான் என்னோட முடியுதுல, அடுத்து நீ காலேஜுக்கு போனா அங்க நிறைய பொண்ணுங்க இருக்கும், முதல்ல நீ சாதாரண டி ராகவனா இருக்காத, இந்த ராகவன்ல ஏவிஏ அவ தூக்கிட்டு ஓவ போட்டு டிராகனா மாறு, உன் லைஃபே மாறுன்ற மாதிரி இவன் மைண்ட்ல நல்ல பையனா நல்லா படிச்சாலாம் யாருக்கும் பிடிக்காது, ஊதார்த்தனமா ஊரை சுத்திட்டு இருந்தாதான் பிடிக்கும்ன்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு தப்பான விஷயத்தை ஏத்திக்கிட்டு காலேஜ் போய் சேர்ந்திருக்கான். இப்போ அப்படியே சில வருஷங்கள் கழிச்சு ஏஜிஎஸ் காலேஜ்ல இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் டே. அவங்களுக்கு முன்னாடி பிரின்சிபால் வந்து, பசங்களா இந்த காலேஜ்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்கு, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, பொறுப்பா படிக்கிறது மட்டும்தான். பெரும்பாலும் எல்லா காலேஜிலும் சக்சஸ் ஆன பசங்களை பத்தி தான் ஃப்ரெஷர்ஸ் கிட்ட பேசுவாங்க. ஆனா நான் இப்போ உங்ககிட்ட சொல்லக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் டி ராகவன் சொல்லக்கூடிய அந்த டிராகன் 12ல 98% காலேஜ்குள்ள வந்து காலேஜ் விட்டு போகும்போது 48 அரியரோட டிகிரி கூட வாங்காம வெளியில போயிருக்கான். அப்படின்ற மாதிரிலாம் இவரு டிராகனை பத்தி ஃப்ரெஷர்ஸ் கிட்ட கழி ஊத்த அப்படியே பிளாஷ்பேக். காலேஜ் கல்ச்சரல்ஸ் அன்னைக்கு பக்கத்து காலேஜ் பசங்களுக்கும் இவங்க காலேஜ் பசங்களுக்கும் ஒரே பிரச்சனை. ஆனா அது தெரியாத நம்ம டிராகன் காலேஜ் மொட்டை மாடியில அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டான கீர்த்தி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். உடனே அவன் ஃப்ரெண்ட் வந்து, மச்சான் டிராகனே கீழே வாடா, ஒரே பிரச்சனைன்ற மாதிரி கூப்பிட, அடுத்த சீனே நம்ம ஹீரோ கையில சிலிண்டரோடு போயிட்டு ஒரு மாசான ஃபைட். அந்த ஃபைட்டோட முடிவுல பிரின்சிபால் கார் கண்ணாடி உடஞ்சி இவ்வளவு கலவரத்துக்கும் டிராகன் தான் காரணம் தெரிஞ்சதும் இந்த சண்டையில ஈடுபட்ட பசங்க எல்லாருக்கும் வார்னிங், ஆனா டிராகனுக்கு மட்டும் சஸ்பெண்ட், காலேஜ் விட்டு வெளியில போ அப்படின்ற மாதிரி நிறுத்திருக்காரு. பசங்க எல்லாரும் டிராகனுக்காக பேச அந்த இடத்துல பிரின்சிபால் வந்து, சரி ஓகே அவனை நான் சஸ்பெண்ட் பண்ணல, ஆனா அவன் அடுத்த 3 மாசத்துக்கு அட்டெண்டன்ஸ் 100% இருக்கணும், அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிபந்தனை வைக்க அந்த இடத்துல டிராகன் ஆல்ரெடி 42 அரியர், இப்போ இந்த செம்மு போச்சுன்னா மொத்தம் 48. இன்ஜினியரிங் வரலாறுலயே அதிகமா அரியர் வச்சது இந்த டிராகன்ன்ற பேர் என்னைக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கெத்த டயலாக் எல்லாம் பேசிட்டு ஐடி கார்டை தூக்கி போட்டு டிகிரி கூட முடிக்காம காலேஜ் விட்டு வெளியேறனவன் தான் இந்த டிராகன். இப்படி எல்லாம் பிரின்சிபால் ஃப்ரெஷர்ஸ் கிட்ட சொல்லிட்டு, நீங்க எக்காரணத்தை கொண்டு இவனை மாதிரி மட்டும் ஆயிடவே கூடாது அப்படின்ற மாதிரி பிரின்சிபால் மிஷ்கின் வந்து ஃப்ரெஷர்ஸ் கிட்ட சொல்ல, இந்த கூட்டத்துக்கு நடுவுல அந்த காலேஜ்ல ஃப்ரெஷரா வந்து ஜாயின் பண்ணிருக்க நம்ம விஜய் சித்துல்லாக்ல வரக்கூடிய அர்ஷத் கான், அவனுக்கு இந்த பிரின்சிபால் சொன்ன டிராகன் என்ற கேரக்டர் ரொம்ப பிடிச்சு போயிடுது. சார் அவர் இப்ப என்ன சார் பண்றாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே கட் பண்ணா நம்ம டிராகனுடைய பிரசன்ட் சிச்சுவேஷன். வீட்டுல காலையில இவன் ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். அவங்க அப்பா ஒரு பக்கம் ஷூ பாலிஷ் பண்ணி கொடுக்க, அவங்க அம்மா இவனுக்கு சாப்பாடு ஊட்ட, இப்படி என்னதான் பையன் 48 அரியரோட காலேஜ் விட்டு வெளியில வந்தாலும் இவனுக்கு ஒரு 20,000 சம்பளத்துல நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வீட்டுல சொல்லியிருக்கான் போல. சோ அதுக்காக காலையிலே ரெடி ஆகி கிளம்ப அவங்க அப்பா வந்து கேக்குறாரு, டேக்கண்ணா நம்ம குடும்பத்திலே நீ தான் முதல் பட்டதாரி, நீ வாங்கின அந்த டிகிரி சர்டிபிகேட் அதை எடுத்துட்டு வாப்பா, வீட்டுல மாட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா நான் வேலை செய்யறதோ ஃபாரின் கம்பெனி, அவனுங்க கான்ட்ராக்ட் போட்டு என் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கானுங்க, 2 வருஷம் கழிச்சு தான் சர்டிபிகேட் கிடைக்கும்ன்ற மாதிரி கதெல்லாம் விட்டுட்டு பைக் எடுத்துட்டு ஆபீஸ் கிளம்புற மாதிரி கிளம்பி அங்க இருந்து நேரா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரூம் எடுத்து தங்கிருக்க அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அங்க போனதும் இவனுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க எல்லாரும் ஏதோ ஒரு கம்பெனில பிளேஸ் ஆயிட்டானுங்க, எல்லாரும் வேலைக்கு ரெடி ஆகுறானுங்க. ஆனா நம்ம ஹீரோவா வீட்டுல வேலைக்கு போற மாதிரி சீனை போட்டு நேரா இந்த வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டை விட்டு கிளம்பினதும் குடி தம்மு டீ டிவி ரீல்ஸ் இப்படி டே ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வீடு திரும்பினதும் இன்னைக்கு சேலரி டே, சோ வீட்டுல வெறுங்கை வீசிட்டு போக முடியாதுல, ஆல்ரெடி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி வச்சிருப்பான் போல. எல்லாரும் ஆளுக்கு 2000 போட்டு கொடுக்குறாங்க. ஏமாச்சான் கடந்த 2 வருஷமா வேலைக்கே போகாம இந்த மாதிரி எங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டு சமாளிக்கிறே அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, டேய் காலேஜ் முடிச்சு 2 வருஷம் தானே ஆகுது, இதுல சார் 48 அரியர் வேற வச்சிருக்காரு, டிகிரி கூட இல்ல, எந்த கம்பெனில வேலை கொடுப்பான், சரி ஸ்விக்கி சொமோட்டோ
ஆட்டோவாச்சு ஓட்டலாம்ல அப்படின்னு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போனா ஹை ப்ரொஃபைல் வேலைக்கு தான் போவன்ற மாதிரி பிடிவாதத்தோட உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த அந்த காசெல்லாம் எடுத்துட்டு நேரா தான் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு இந்தாங்கப்பா இந்தாங்கம்மான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த அந்த காசையே தன்னுடைய சம்பளமா கொடுத்து வீட்டுல சமாளிச்சிடறான். அது போக சாருக்கு காலேஜ் டேஸ்ல இருந்து கீர்த்தின்ற பொண்ணு கூட லவ்ஸ் இருக்குல்ல, அது இன்னமும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. அந்த பொண்ணு இன்னைக்கு நைட் காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பைக் எடுத்து நேரா காஃபி ஷாப் போயிட்டு கீர்த்தி கூட ஜாலியா போய் பேசலாம்னு போனா அந்த பொண்ணா வீட்டுல மாப்பிள்ள பாத்துருக்காங்க. எப்போ போல பிடிக்கலன்னு தானே சொல்லிருப்ப அப்படின்ற மாதிரி ஜாலியா கேட்க இல்ல இந்த மாதிரி நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அவ்வளவுதான் கடுப்பாய் நம்ம ஹீரோ காஃபி ஷாப்லயே கத்த காண்டான கீர்த்தி நீ கேடு கட்டினா போடா உன்ன மாதிரி ஃபெயிலியர் கூட எல்லாம் வாழ்நாள் முழுக்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பாட்ல அவனை பிரேக்அப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடா. கீர்த்தி சொல்லிட்டு போன அந்த ஃபெயிலியர்ன்ற வார்த்தை ஹீரோவால தாங்கிக்க முடியல. அந்த வலியோட என் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு வந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற கலாய்க்கிறானுங்க. என்ன மச்சான் கீர்த்தி உன்னை கைட்டி விட்டுச்சா? அவ்வளவுதான் இந்த வார்த்தை கேட்டதும் இன்னும் காண்டாய் அவன் ஃப்ரெண்டே போட்டு பொழக்க கூட இருந்த அன்பு தான் டேய் ஏன்டா அப்படி நடந்துக்கிற என்னதான்டா உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க கீர்த்தி விட்டு போயிட்டான்ட்டு அழுதுகிட்டே சொல்ல அவ்வளவுதான் அடுத்த கொஞ்ச நாளைக்கு நம்ம ஹீரோ அந்த லவ் பிரேக்கப்பை ஏத்துக்க முடியாம பைக் ஓட்டும் போது பொத்துன்னு கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு மாதிரி சோகமா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் விளையாடும் போது ஒருத்தன் பந்தாவா கார்ல அந்த கிரவுண்ட் கிட்ட வந்து நானும் உங்க கூட விளையாட வரலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த பந்தாவா கார்ல வந்திருக்கான்ல இவன் தாங்க இந்த படத்தோட டைரக்டரான அஸ்வத் மாரிமுத்து. சின்ன கேமியோ ரோல் பண்ணிருக்காரு போல. ஆள் சும்மா பந்தாவா வேற லெவல்ல இருக்கா போல. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கரமா மிங்கிள் ஆயிடுறாரு. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோக்கு எப்படியாச்சு கீர்த்தியை விட ₹1 அதிகமா சம்பளம் வாங்கணும். அதாவது அந்த பொண்ணு 1,20,000 வாங்குதா, இவனுக்கு அதை விட சம்பளத்துல ₹1 அதிகமா ஆயிடணும். வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் ஆகணும். ஃபெயிலியர் இருந்தானே என்னை விட்டு போனா அவளுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். இந்த படையப்பா சூரியவம்சம் படத்துல எல்லாம் வர மாதிரி ஒரே பாட்டுல ஓஹோன்னு ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க டே முதல்ல நீ 48 அரியர் கிளியர் பண்ணி டிகிரி வாங்கடா அப்பதான் ஒரு ₹5,000 சம்பளத்துக்காச்சும் வேலை கிடைக்கும் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ண இதெல்லாம் வேலைக்காகாது சீக்கிரமா நான் சக்சஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் கிரிக்கெட் கிரவுண்ட்ல மீட் பண்ண அந்த அஸ்வத் அவர் இந்த கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு. அந்த பார்ட்டில ஹீரோவும் கலந்துட்டு இருக்கான். ஹீரோ மட்டும் சோகமா இருக்கான். அதை பார்த்துட்டு இந்த அஸ்வத் போயிட்டு டேய் எல்லாரும் ஜாலியா இருக்காங்க ஆனா நீ மட்டும் ஏன்டா அப்படி மூஞ்சி தொக்க போட்டுரு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவனை பத்தி கேட்க இப்படி லைஃப்ல இருக்க இவனுடைய பிரச்சனை எல்லாத்தையும் சொல்ல இப்ப என்ன உனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் ஆனா உங்ககிட்ட டிகிரி இல்ல பிரச்சனையே கிடையாது நானே டிகிரி இல்லாம தான் ஃபேக் சர்டிபிகேட் வச்சு இந்த வேலையை வாங்கியிருக்கேன். சோ நான் சொல்றதுக்கு போ கொஞ்சம் காசு செலவு பண்ணு ஆட்டோமேட்டிக்கா உனக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்ப அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ அஸ்வத் சொன்ன அந்த இன்ஸ்டியூட் போயிருக்கான். அங்க போனா கவலையே படாதீங்க நீங்க கேட்ட மாதிரி ₹1,00,000 மேல சம்பளத்தோட ஐடி கம்பெனில வேலை வாங்கி தரோம். அதே மாதிரி 48 அரியரும் கிளியர் பண்ணி ஃபேக் சர்டிபிகேட் ரெடி பண்ணி தரோம். ஆனா என்ன கொஞ்சம் டப்பு செலவாகும். எவ்வளவு ஆகும்? ஒரு ₹10,00,000 கொடுப்பா எல்லாத்தையும் நாங்க பக்காவா பண்ணி கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்டியூட் ஓனர் சொல்ல 10 லட்சம்ன்ற மாதிரி ஹீரோ வாய் பழக அதான் மாசம் ₹1,00,000 மேல சம்பளம் வர போதுல 10 மாசத்துல நீ எத்தலாம் போ சீக்கிரம் காசோடுவா அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்டியூட் ஓனர் சொல்லி அனுப்புறதும் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து அவனுடைய மிடில் கிளாஸ் அப்பா அம்மா கிட்ட நைனா எனக்கு ₹1,00,000 சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்கு. இது கேட்டதும் அவங்க அப்பா பயங்கர ஹாப்பி. ஏன்டா வாங்கனே இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை ஏன்டா இவ்வளவு சோகமா சொல்றேன்னு கேட்க இல்லப்பா அந்த வேலைக்கு போனோம்னா இப்ப நான் செஞ்சுட்டு இருக்க வேலையில ₹10,00,000 ஃபைன் கட்டினா மட்டும் தான் என் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அது இருந்தாதான் என்னால ₹1,00,000 மேல இருக்க அந்த வேலையிலே ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே கவலை விடு நாங்க ரெடி பண்ணி தரோம்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே இவங்க கிட்ட ஊர்ல இருக்க கொஞ்சோண்டு நிலப்பத்திரம் இருக்கு. அந்த பத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச ஊருக்காரர் இந்த ஊர்ல ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு அவர்கிட்ட போய் அந்த பத்திரத்தை கொடுத்து வித்து ₹10,00,000 வாங்கிட்டு வந்து ஹீரோ கையில கொடுத்து அந்த காசை நம்ம ஹீரோ அந்த இன்ஸ்டியூட் கையிலும் கொடுத்து ஃபேக் சர்டிபிகேட் ரெடி பண்றான். அதே மாதிரி அந்த இன்ஸ்டியூட் காரனுங்க ஹீரோ கேட்ட அந்த சம்பளத்தை ஃப்ரெஷர்ஸ்க்கு அள்ளி தரக்கூடிய அந்த கம்பெனில இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட அந்த இன்ஸ்டியூட் காரனுங்களே ஹீரோக்கா கிளியர் பண்ணிடுவாங்க. செகண்ட் ரவுண்ட் விர்ச்சுவல் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல இன்டர்வியூ எடுக்கிறது தான் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன். அந்த இன்டர்வியூவும் கிளியர் பண்றதுக்காக அந்த இன்ஸ்டியூட் காரங்களே கூட இருந்து ஹெல்ப் பண்ணி நம்ம ஹீரோக்கு அந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்படி வேலை கிடைச்சதும் இன்ஸ்டியூட் காரங்க சொல்லி அனுப்புற விஷயம் தம்பி உனக்கு வேலை வாங்கி கொடுக்கிறது மட்டும் தான் எங்களுடைய வேலை. ஆனா நீ அந்த வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க நீ சர்வைவ் ஆவறதெல்லாம் உன்னுடைய கையில தான் இருக்கு. சோ நல்ல வேலை கத்துக்கிட்டு பாத்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறதும் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஜிவிஎம் ஆபீஸ்ல போய் ஜாயின் பண்ணா உள்ள போனதுல இருந்தே கடுமையா உழைக்கிறான். ஆபீஸ் டைம் முடிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்கான். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறான். போக போக ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு அந்த ஆபீஸ்லயே நம்பர் 1 எம்ப்ளாயா மாறுறான். நிறைய அவார்ட்ஸ் இதுக்கு நடுவுல லோனை போட்டு மாசம் 90,000 இஎம்ஐல அப்பா அம்மாக்காக ஒரு பெரிய வில்லா வாங்குறான். அதுக்கப்புறம் ஹாடி கார் இப்படி நம்ம ஹீரோ வீடு கார்னு பக்காவா அவன் நினைச்ச மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலோட லைஃப்ல செட்டில் ஆகிறான். அண்ட் அவங்க அப்பா அம்மாக்கு 60ஆம் கல்யாணம்லாம் வேற பண்ணி வைக்கிறான். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆரம்பத்துல இவங்க அப்பா நிலப்பத்திரம் எடுத்துட்டு போய் வித்து ₹10,00,000 வாங்கிட்டு வந்தார்ல அந்த நபர் வந்து பரவாயில்லப்பா உன் பையன் பொறுப்பா உங்களை நல்லா வச்சிருக்கான். சரி உங்க பையனுக்கு ஏதாவது பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அந்த நபர் கேட்க ஆமா சார் இன்னும் அவனுக்கு பொண்ணு எதுவும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இடம் இருக்கு நாளைக்கு வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆள் சொல்லிட்டு போக அடுத்த நாளே நம்ம ஹீரோ கூட்டிட்டு அவங்க அப்பா அம்மா அந்த நபர் சொன்ன அந்த வீட்டுக்கு தான் சம்பந்தம் பேச போயிருக்காங்க. அங்க போனா அவங்க மிகப்பெரிய இடம் யாருன்னு பார்த்தா டைரக்டர் KS ரவிக்குமார் தான் பொண்ணுடைய அப்பாவை நடிச்சிருக்காரு. அந்த ஊர்லயே பெரிய பிசினஸ் மேன். இந்த சம்பந்தம் நமக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அப்பா அம்மாக்குள்ள ஒரே குழப்பம். ஆனா அந்த பிசினஸ் மேனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் பணம் அதெல்லாம் பெருசு இல்ல ஒரு நல்ல குடும்பம் நல்ல பையனுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரு அதை தான் மெயினா பாக்குறாராம். சரி ஓகே பொண்ணு வர சொல்லுங்க பாப்போன்னு
பார்த்ததும் அங்க மேல இருந்து ஒரு அழகான பொண்ணு நடந்து வராங்க. இவங்க தான் இந்த படத்துடைய செகண்ட் ஹீரோயின். இவங்களுடைய பேர் பல்லவி. பல்லவியை பார்த்ததும் ஹீரோக்கு பிடிச்சு போயிடுது. ஆனா பல்லவி அந்த இடத்துல நான் ஹீரோ கூட நைட் டேட் பண்ணணும், அவங்க கூட பேசி பார்க்கணும், பழகி பார்க்கணும், அப்பதான் என்னால ஓகே சொல்ல முடியுன்ற மாதிரி கேட்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் டேட் பண்றாங்க. நம்ம ஹீரோ அவன் லைஃப்ல இருந்த அந்த பாஸ்ட் லவ் அதை பத்தி எல்லாம் ஓப்பனா சொல்லிடுறான். எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாம பேசணுன்றதுக்காகவே பல்லவிக்கு இவனை பிடிச்சு போயிடுது. அப்படியே கட் பண்ணா ஃபாரின்ல சாங். அந்த சாங் முடிஞ்சதும் இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. இப்படி ஹீரோ நினைச்ச மாதிரி அவன் லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் டிராபிக்ல ஹீரோ கட்டிக்க போற பொண்ணான பல்லவி கூட போன்ல பேசிட்டு ஜாலியா தம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது கூலா அந்த தம்ம தட்டி விட்டு ஆபீஸ் போயிடுறான். இவன் தட்டி விட்டு அந்த தம் அப்படியே டிராவல் ஆகி அதே டிராபிக்ல பக்கத்து காருக்குள்ள இருந்த இவனுடைய காலேஜ் பிரின்சிபல் மிஷ்கின் மேல போய் விழுது. எவன்டா இந்த தம்ம என் மேல போடுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆடி கார்ல ஹாயா போயிட்டு இருக்கான். 48 அரியர் வச்ச பையன் எப்படி இருக்கான ஒரு ஆச்சரியம். அது போக மிஷ்கினுக்கு அவங்க பொண்ணு கால் பண்ணி அப்பா மேட்ரிமோனில ஒரு பையனுக்கு ஓகே, இந்த பையன் உங்க காலேஜ்ல படிச்சவனா, பையன் எப்படி விசாரிங்கன்ற மாதிரி கால் பண்ணி சொல்ல உடனே இவர் பையன் ப்ரொஃபைல பார்த்தா அதுலயும் நம்ம ஹீரோ உடனே மேட்ரிமோனிக்கு கான்டாக்ட் பண்ணி ஹீரோ பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஹீரோ வேலை பாக்குற அந்த ஆபீஸ் வந்து சேர்ந்தா அங்க ஆபீஸ்ல நம்ம ஹீரோக்கு ஜிவிஎம் கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துறாரு. தம்பி இதுக்கு மேல உனக்கு இந்த ஆபீஸ்ல வேலை கிடையாது, நம்ம கம்பெனி அமெரிக்கால ஒன்னு இருக்கு, அங்க உனக்கு மேனேஜர் போஸ்டே கிடைச்சிருக்கு, சோ இன்னும் 6 மந்த்ல நீ யுஎஸ்ஏ போணும் அப்படின்ற மாதிரி பாராட்டு விழா நடத்திட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மிஷ்கினுக்கு ஒரே ஆச்சரியம். நேரா ஆபீஸ்க்குள்ள போந்து ஹீரோவை தனியா கூப்பிட்டு டே கண்ணா நீ இன்னும் இன்ஜினியரிங் டிகிரியே முடிக்கலையே, அப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல உனக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளத்துல வேலை போட்டு கொடுத்தானுங்க, உனக்கு வேலை கொடுத்த அந்த மாங்கா மாடியை கூப்பிட்டு நான் பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த மிஷ்கின் ஜிவிஎம் கிட்ட பேசணும்ன்றதுலே இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ மிஷ்கின் காலை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சான். சார் நான் ஃபேக் சர்டிபிகேட் வச்சு தான் உள்ள வந்தேன், இப்பதான் சார் என் லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, நான் என்னதான் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அதுல 2 லட்சம் ரூபாய் இஎம்ஐக்கே போயிடுது, வீட்டுல கல்யாண பேச்சு வேற போயிட்டு இருக்கு, இந்த நேரத்துல எதுவும் சொதப்பி விட்டுறாதீங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரிலாம் இவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். டேய் எல்லாம் சரிடா, ஆனா நீ அரியர் வச்சுட்டு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க, ஆனா கஷ்டப்பட்டு எந்த ஒரு அரியரும் வைக்காம 4 வருஷம் டிகிரியோட வெளில வரவனுக்கே இங்க ஒழுங்கா வேலை கிடைக்க மாட்டேங்குது, அவனுங்கெல்லாம் உன்னை பார்த்தா வாழ்க்கையை வெறுத்துருவானுங்களே. சோ இப்போ நான் உனக்கு 2வது வாய்ப்பு கொடுக்குறேன், நீ இப்போ ஒழுங்கா ரிட்டர்ன் காலேஜ்க்கு வந்து 100% அட்டெண்டன்ஸோட ஒரே அட்டெம்ப்ட்லயே 48 அரியரும் கிளியர் பண்ணா மட்டும்தான் உனக்கு இந்த வேலை, நீ அனுபவிச்சுட்டு இருக்க இந்த லைஃப் ஸ்டைல், உன்னுடைய கல்யாணம் இதெல்லாம் நடக்கும், நீ வர மண்டே காலேஜ்க்கு வரல நான் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக காலேஜ் விட்டு நின்று கிட்டத்தட்ட 6 வருஷம் மேல ஆகுது. இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம இந்த வாழ்க்கையை தக்க வச்சுட்டுன்றதுக்காக அந்த 48 அரியரை கிளியர் பண்றதுக்காக அவன் காலேஜ்க்கே திரும்ப போயிருக்கான். அந்த காலேஜ்க்குள்ள போகும்போதே பிரின்சிபால் தான் அவனை உள்ள கூட்டு போறாரு. காலேஜ்ல படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ பார்த்தோம், ஹே டிராகன் வரான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சார் எல்லாருக்கும் எப்படி சார் என் பேர் தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பிரின்சிபால் கிட்ட கேட்க, தம்பி வருஷம் ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு உன் போட்டோவை காமிச்சுதான் வாழ்க்கையில இவனை மாதிரி மட்டும் ஆயிடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், சோ அதை வச்சுதான் உன்னை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, இப்போ அதை மாத்தது தானே வந்திருக்கேன் கவலைப்படாதவா அப்படின்ற மாதிரி கிளாஸ்ல கொண்டு போய் விட்டு போயிறாரு. கிளாஸ்லயும் பசங்க எல்லாரும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி என்னதான் ஷேமா இருந்தாலும் வேற வழி இல்ல, படிச்சுதான் ஆகணும். இதுக்கு இடையில இவன் ஆபீஸ் வேற ஜிவிஎம் கிட்ட 6 மாசம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி தான் கேட்டு வந்திருப்பான். அது போக இவன் கல்யாணம் பண்ணிக்க அந்த வீட்லயும் எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க, அடுத்த 3 மாசத்துக்கு துபாயில ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வந்திருப்பான். கிளாஸ்ல இருக்கும்போது ஒரு பக்கம் ஜிவிஎம் கால் பண்ணி இந்த ஒர்க்கை முடிச்சிருப்பான்ற மாதிரி பிரஷர் கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் ஃபியான்சி கால் பண்ணி என்ன பண்ற பேபின்னு அவங்க ஒரு பக்கம் இவன் டென்ஷன் புரியாம கிளாஸ் டைம்ல பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல ஹீரோ மாட்டிட்டு அந்த காலேஜ்ல 48 அரியரை கிளியர் பண்றதுக்காக போய் உட்கார்ந்தா இவன ஒருத்த இன்ஸ்பயரா எடுத்துக்கிட்டு குட்டி டிராகன்ற பேர்ல அந்த காலேஜ்ல வளம் வந்துட்டு இருக்கான். இவ பெரிய டிராகன் ரிட்டர்ன் காலேஜ் வந்திருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதும் அந்த குட்டி டிராகன் ஹீரோ சந்திக்கிறதுக்காக வந்தா அந்த குட்டி வேற யாரும் இல்ல விஜய் சித்துலாக்ல வரக்கூடிய அர்ஷத். படத்தோட ஆரம்பத்திலே ஆர்வமா அந்த டிராகன் சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டால அவன் நம்ம ஹீரோவை இன்ஸ்பயரா எடுத்துக்கிட்டு இதே காலேஜ்ல ஹீரோ மாதிரியே ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கான். ஆல்ரெடி நம்ம ஹீரோ உச்சகட்ட வெறுப்புல இருக்கும்போது இந்த குட்டி டிராகன் வேற ஒரு பக்கம் வந்து வெறுப்பேத்திட்டு இருக்கான். இப்படி நம்ம ஹீரோவோட லைஃபே ஒரு பக்கம் டென்ஷனா போயிட்டு இருக்க வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ இப்போ அந்த காலேஜ்ல படிக்க ஆரம்பிச்சான். அப்படி ஒரு பக்கம் என்னதான் படிச்சாலும் நடுவுல ஜாப், இதுக்கு நடுவுல இவன் ஃபியான்சி கூட வேற இவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த மாதிரி இக்கட்டான சிச்சுவேஷன்ல ஹீரோ மாட்டிக்கிட்டு திக்கி திணறி எப்படியாச்சும் இந்த 48 பேப்பரையும் கிளியர் பண்றதுக்காக நேர்மையான முறையில ட்ரை பண்ணாம திரும்பவும் ஃப்ராட் வேலை பாக்குறான். இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தானுங்களா இன்ஸ்டியூட் காரனுங்க, அவனுங்களே கான்டாக்ட் பண்ணி இந்த பேப்பர் சேசிங் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்ற மாதிரி ஐடியாவை கேட்க, தம்பி ஒரு பேப்பர் 2 பேப்பர்னா பரவாயில்ல, 48 பேப்பர்லாம் வாய்ப்பே கிடையாது, வேற வழியே இல்ல, நீ படிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவனுங்களும் கை விரிச்சிடறானுங்க. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி படிக்கலான்னு உட்காந்தா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அதே காலேஜ்க்கு நம்ம ஹீரோக்கு ப்ரொஃபஸரா நம்ம ஹீரோ லைஃப்ல ஃபெயிலியர் ஆயிட்டான்னு கைட்டு விட்டு போன அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான கீர்த்தி ப்ரொஃபஸரா வந்திருக்கா. அவ்வளவுதான் கிளாஸ்ல ப்ரொஃபஸரா கீர்த்தியை பார்த்ததும் ஹீரோவால ஒரு நிமிஷம் கூட காலேஜ்ல இருக்க முடியல. உடனே பிரின்சிபால் கிட்ட போயிட்டு நீங்க வேணும்னே என்ன வெறுப்பேற்றதுக்கு தானே இந்த வேலையை பண்ணீங்க, அதுக்கு மிஷ்கின் என்னடா என்ன பிரச்சனை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, சார் அதான் சார் என் கிளாஸுக்கு புதுசா ப்ரொஃபஸரா போட்டிருக்கீங்களே அந்த பொண்ணு கீர்த்தி அவ என்னுடைய எக்ஸ், தயவு செஞ்சு அவளை வேலையை விட்டு தூக்குங்க, இல்லனா என்னால இந்த காலேஜ்ல கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இவன் காச்சு புஷன் கத்த. அதுக்கு நம்ம ப்ரொஃபஸர் ரொம்ப காமா, என்னடே இது காலேஜ் நினைச்சா வேற ஏதாவது நினைச்சிட்டியாடா, உன் எக்ஸா இல்லையா அதெல்லாம் பார்த்தா உனக்கு வேலைக்கு எடுப்பாங்களா, அந்த பொண்ணு இன்டர்வியூல பக்காவா கிளியர் பண்ணி டேலண்டோட உள்ள வந்திருக்கா, நீ சொன்னதற்கெல்லாம் வேலையை விட்டாலாம் தூக்க முடியாது, போப்பா போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி ஒரு
கூலா ஹேண்டில் பண்ண என்னால இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட இந்த காலேஜ்ல இருக்க முடியாது. என் ஆபீஸ்ல மேனேஜர் எனக்கு பொண்ணு தரேன்னு சொன்ன என் மாமா எல்லாருக்கிட்டையும் நான் எப்படியாச்சும் கையில கால விழுந்தாச்சு என் நிலைமையை சொல்லி நான் புரிய வச்சுக்கிறேன். இதுக்கு மேல உங்க பிளாக்மெயிலுக்கெல்லாம் இணங்கி என்னால இங்க படிக்க முடியாது அப்படின்றவன் நம்ம ஹீரோ வீராப்பா கிளம்பி பொட்டு பிடிக்கலாம் பேக் பண்ணிட்டு காலேஜ் ஹாஸ்டல்ல விட்டு போலான்னு போதுதான் அப்ப டைமிங்ல நம்ம ஹீரோக்கு அவனுடைய ஃப்ரெண்ட் அன்பு கால் பண்ணி மச்சான் இங்க சென்னையில சுச்சுவேஷனே சரியில்லை முதல்ல நியூஸா பாரு அப்படின்ற நியூஸ் ஆன் பண்ணா ஹீரோக்கு இந்த குறுக்கு வழி சொல்லி கொடுத்த அஸ்வத் இருக்கான்ல போலீஸ் சர்டிபிகேட் ரெடி பண்ணி வேலைக்கு ஜாயின் பண்ணானே இந்த போலீஸ் சர்டிபிகேட் கேஸ்ல அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனில இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரையும் பிடிக்கிறதா எங்களுடைய கடமை அப்படின்ற மாதிரி போலீஸ் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸை பார்த்ததும் ஹீரோக்கு அல்லு இல்ல வேற வழியே இல்ல. இப்போ நம்ம ஹீரோ அவனுடைய வேலை பிளஸ் அவனுடைய கல்யாணம் இது ரெண்டுத்தையும் தக்க வச்சுக்கணும்னா கண்டிப்பா படிச்சு அந்த 48 பேப்பரையும் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணி டிகிரி வாங்கியே ஆகணும். இப்படி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட அன்னைக்கு நைட் வழக்கம் போல நம்ம ஹீரோ காலேஜ் மாடியில உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான கீர்த்தி வந்து உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாடும்னு நினைச்சேன். ஆனா என்னால இனி வரைக்கும் உன்னை மறக்க முடியல. அதுக்கு காரணம் உன்னை கழட்டி விட்டு போன அந்த கில்ட் அதுதான் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. நீ இப்ப திரும்ப காலேஜ்க்கு வந்தது உனக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. தப்பா சரி பண்ணிக்க ரெண்டாவது வாய்ப்பெல்லாம் நிறைய பேர் கிடைக்காது. அந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் வைஸா யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கீர்த்தி ஹீரோக்கு அட்வைஸ் பண்ண என்னால முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ திணற நான் இருக்கேன் நான் உனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்றேன். 48 பேப்பர்ல 15 பேப்பர் கிட்டத்தட்ட பிராக்டிகல் தான். அது நீ ஜஸ்ட் அட்டெண்ட் பண்ணாலே போதும். அது போக மீதி இருக்கிற பேப்பர்லாம் கூட நீ ஜஸ்ட் பாஸ் பண்ணணும் அவ்வளவுதானே. அதை கிராக் பண்றதுக்கு நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். நீ ஜஸ்ட் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படி. நான் உனக்கு கூட இருந்து அந்த பேப்பர்லாம் கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி கீர்த்தி சொல்ல இந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ கீர்த்தி கூட சேர்ந்து நேர்மையா படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ஹீரோ ஒரு பக்கம் சமாளிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸாம்ஸையும் எழுதிட்டு இருக்கான். ஹீரோடைய மாற்றத்தை மிஷ்கினும் பாக்குறாரு. இப்படி நம்ம ஹீரோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கஷ்டப்பட்டு ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த காலேஜ்ல கல்ச்சரல்ஸ் வழக்கம் போல ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில குட்டி டிராகன் ஒருத்தனை போட்டு அடிக்க பதிலுக்கு அவனை எல்லாரும் தோத்திட்டு வர குட்டி டிராகன் பெரிய டிராகனான நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குறான். ஆனா நம்ம ஹீரோவா கல்ச்சரல் நைட் அன்னைக்கும் மாங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அதால நீ கல்ச்சரல் அன்னைக்கும் இப்படி படிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் குட்டி டிராகன் ஹீரோ பார்த்து கேட்க டேய் படிச்சா மட்டும் தான்டா வாழ்க்கையில முன்னேற முடியும். காலேஜ்ல வேணா நம்ம உதாரணமா கெத்தா சுத்திட்டு இருக்கலாம் ஆனா வெளியில போனோம் ஒருத்த மதிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அவனுக்கு ஒரு அட்வைஸ போட்டு அவன் நம்ம ஹீரோவை பூமர்னு கேலி பண்ணாலும் ஹீரோடைய கதையெல்லாம் கேட்டு இன்ஸ்பயர் ஆனவன் இப்ப ஹீரோவே திருந்தி கடைசியா படிப்பாண்டா முக்கியம் அப்படின்ற மாதிரி குட்டி டிராகனுக்கே புரிய வச்சு அவனையும் அவன் கூடவே சேர்ந்து படிக்க வைக்கிறாரு. இப்படி எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஹீரோவுடைய பர்த்டே நைட் 12 மணிக்கு ஹீரோக்கு சர்ப்ரைஸ் பண்ற விதமா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான கீர்த்தி கேக்கோட வர இவ்வளவு பண்றீ இதெல்லாம் எதுக்காக அப்படின்ற மாதிரி ஹீரோ கீர்த்தியை பார்த்து கேட்க உன்னை விட்டு போன அந்த கில்ட் அது போகணும்னா நீ நல்லா படிச்சு பாஸ் பண்ணி நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தா எனக்குள்ள இருக்க அந்த குற்ற உணர்ச்சி போயிடும். அதுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கீர்த்தியும் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது இங்கதான் ரெண்டாவது குண்டு ஹீரோ மேல விழுறது காத்துட்டு இருக்கு. அது இவனுடைய ஃபியான்சியான பல்லவி கால் பண்ணி ஹீரோக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற பேர்ல ஹீரோவை நேர்ல மீட் பண்ணுன்றதுக்காக மும்பை ஏர்போர்ட்ல நின்னுட்டு இருக்கலாம். ஆக்சுவலா நம்ம ஹீரோ 3 மாசம் மும்பைல ட்ரைனிங்ன்ற மாதிரி தான் போய் சொல்லிட்டு வந்திருப்பான். இப்போ ஹீரோவுடைய பர்த்டே அதுவுமா நேர்ல மீட் பண்ணுன்றதுக்காக பல்லவி ஏர்போர்ட்ல இருந்து கால் பண்ண போச்சுரா தொக்கா மாட்டோன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டப்புனு அந்த இடத்துல ஒரு பிட்ட போடுறான். பல்லவி நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக சென்னை ஏர்போர்ட்ல இருக்கேன் அப்படின்னதும் சரி ஓகே அங்கே நான் அடுத்த ஃபிளைட்லயே வரேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல சென்னை ஏர்போர்ட்டுக்கு பல்லவி வந்துருவா. ஆனா நம்ம ஹீரோ இருக்கிறதோ வெள்ளூர் காலேஜ்ல. உடனே நம்ம ஹீரோ எக்ஸோட காரை எடுத்துக்கிட்டு கூட இந்த குட்டி டிராகனையும் கூட்டிட்டு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்க பல்லவியை பார்க்கறதுக்கு கிளம்புறான். இப்போ இவனுடைய எக்ஸ் டேய் நாளைக்கு காலையில உனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குடா பரவாயில்ல நான் அவளை போயிட்டு மீட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வந்து நான் எக்ஸாம் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு சரியான வேகத்துல அடிச்சு புடிச்சு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் குட்டி டிராகன் தல நீ உன் ஃபியான்சி கிட்ட பேசும்போது சென்னை ஏர்போர்ட்ல கிஃப்ட் டோர் இருக்குன்னு சொன்னேன். அட ஆமா ஐயோ இதை நம்ம மறந்துட்டுமே சொல்லிட்டு உடனே அவனோட ஃப்ரெண்டான அன்புக்கு கான்டாக்ட் பண்ணி மச்சான் நீ என்ன பண்ணுவே தெரியாது ஏதோ ஒரு கிஃப்டோட நீ சென்னை ஏர்போர்ட் வந்து சேரு அப்படின்ற மாதிரி அவனை கிஃப்ட் வாங்கிட்டு வர சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு வழியா அடிச்சு புடிச்சு சென்னை ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயிடுறான். அப்படி வந்ததும் நம்ம ஹீரோக்காக அன்பு பலூனும் பூங்கத்தோட நின்னுட்டு இருக்க ஏண்டா இதான் கிஃப்டா அப்படின்னு ஹீரோ கேட்க நடு ராத்திரி இதான் மச்சான் கச்சிச்சின்னு சொல்லிட்டு பூங்கத்தை மட்டும் நம்ம ஹீரோ வாங்கிட்டு ஏர்போர்ட் குள்ள போக இங்கதான் விஜய் சித்து லாக்ஸோட மெயின் பில்லர்ஸ் ஆன சித்து அண்ட் ஹர்ஷத்தும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. சித்து நம்ம குட்டி டிராகனை பார்த்து நீதான் அந்த அரவே கடா ஆமா தல நான் தான் நானும் டிராகன் மாதிரி இப்ப நல்லா படிச்சுட்டு இருக்கேன் சீக்கிரமா சென்னைக்கு தான் வேலை தேடி வருவேன் உங்க ரூம்ல இடம் இருக்குல்ல என்ன அப்பப்போ கேர்ள் ஃபிரெண்ட்ஸை கூட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வாய் விட காண்டான சித்து ஏண்டா ஒருத்தம் படுத்ததே தாங்க முடியலன்னு சொல்லிட்டு போட்டு போலாம் பழந்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கரெக்டா டைமிங்ல ஏர்போர்ட்ல பல்லவி போய் சந்திச்சிடறான். எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சிடுது. உடனே நைட் முழுக்க தூங்காம கார் ஓட்டிட்டு வெள்ளூர்ல இருக்க அவன் காலேஜுக்கு கரெக்டா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டான். இதுதான் இவனுடைய கடைசி பேப்பர். இதையும் இவன் கரெக்டா எழுதி முடிச்சிட்டானா 48 அரியரும் கிளியர் பண்ணிடலாம் சொல்லிட்டு அந்த ஒரு வேகத்தோட எக்ஸாம் எழுத உட்காந்தா நைட் முழுக்க கண் மூச்சு டிராவல்ல இருந்ததுனால இவனால எக்ஸாம் சரியா எழுத முடியல. தூங்க ஆரம்பிச்சிடறான். தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி பேப்பரை கிறுக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் அந்த எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவனால முடியல. கடைசியில அந்த எக்ஸாம்ல பயங்கரமா சொதப்பிடுறான். சோ கண்டிப்பா நம்ம ஃபெயில் தான் ஆக போறோம்ன்ற மாதிரி அப்செட்டோட அவன் ரெஸ்ட் ரூம் போக அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு 2025 இன்னைக்கு காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸ் டே. வழக்கம் போலவே நம்ம மிஷ்கின் பிரின்சிபால் ஹீரோவுடைய போட்டோவை காமிச்சு 48 ஹரியரை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருந்துச்சு என்ன சார் 48 பேப்பரும்
அவர் கிளியர் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க அப்படியே ஒரு பிளாஷ்பேக். நம்ம ஹீரோட ஆபீஸ்லயும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஜிவிஎம் ஹீரோ படிச்சிட்டு இருக்க காலேஜ் கால் பண்ணி ஹீரோ டிகிரி வாங்கிட்டான்ற மாதிரி வெரிஃபிகேஷன் கால் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு தான் எக்ஸாம் ரிசல்ட். ஹீரோட எக்ஸ் ஆன கீர்த்தி தான் ரிசல்ட்டை செக் பண்ணி பிரின்சிபால் கிட்ட சொல்றாங்க, எஸ் நம்ம ஹீரோ அந்த ஒரு அட்டெம்ப்ட்ல 48 பேப்பரையும் கிளியர் பண்ணிட்டாரு. சோ பக்கவா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனும் கிளியர் ஆனதும் அவ்வளவுதான் ஹீரோக்கு பயங்கர ஹாப்பி. அங்கே ஜிவிஎம் முன்னாடியே குதிச்சு சந்தோஷப்பட, ஹேய் ராகவன் என்னாச்சு, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அங்க இருந்து போறான். எல்லா பிரச்சனையும் சால்வ். விடிஞ்சா கல்யாணம். அன்னைக்கு நைட் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டியில இருக்கும்போது நம்ம குட்டி டிராகன் இருக்கால, அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து தலை நம்ம கிளாஸ்லயே பயங்கர படிப்பா இருந்தால வெங்கட், அவன் ஒரு பேப்பர் அரியர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கான், நல்ல வேலை காப்பாத்திட்டாங்க, வீட்டுல தான் இருக்கான், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவன் கிளம்ப குட்டி டிராகன் லைட்டா சரக்கு போட்டுருந்ததுனால நம்ம ஹீரோ கிளியரா இருக்கான். சோ நானே வெங்கட் வீட்டுல உன்னை டிராப் பண்றேன் வாடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை கூட்டிட்டு வெங்கட்டோட வீட்டுக்கு போனா, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பையன், ஏன்டா ஒரு பேப்பர் தானே அடுத்த செம்ல கிளியர் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவும் குட்டி டிராகனும் அட்வைஸ் பண்ண, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன், நான் ஃபெயில் ஆக வாய்ப்பே கிடையாது, சரிடா பேப்பர் ரீவாலுவேஷன் போட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அதுவும் பண்ண ரீவாலுவேஷன் போறதுக்காக என் பேப்பரை வாங்கினா அப்பதான் தெரிய வந்து அது என் பேப்பரே இல்லன்ட்டு அப்படின்ற மாதிரி அந்த பேப்பர் எடுத்து காட்டினா லாஸ்டா நம்ம ஹீரோ எழுதவே முடியாம கிறுக்கி கிறுக்கி எழுதுனால அந்த பேப்பர். இங்கதான் ஒரு ட்விஸ்ட், எக்ஸாம் முடிஞ்சதும் அவ்வளவுதான் இந்த பேப்பர் கண்டிப்பா போட்டுக்குன்ற மாதிரி அப்செட் ஆகி நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம் வந்தால உடனே அவன் அந்த ஃப்ராட் இன்ஸ்டியூட் கால் பண்ணி ஒரே ஒரு பேப்பரை மட்டும் கிளியர் பண்ணும், அந்த பேப்பரை மட்டும் சேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். இவனுங்களும் அந்த கடைசி பேப்பரை மட்டும் மாத்திருப்பானுங்க. அப்படி மாத்தின பேப்பர்னால தான் இங்க நல்லா படிக்கிற வெங்கட் ஃபெயில் ஆயிருக்கான். இவன் இந்த பேப்பர்ல ஃபெயில் ஆனதுனால இவனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல கிடைச்ச கூகுள் ஜாபும் போயிடுது. ஹரியர் இருந்தா திரும்ப என்னால அந்த கனவு கம்பெனில ஜாயின் பண்ணவே முடியாது, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாலும் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் மேலேயே வர முடியாதுல்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் ஒரு மாதிரி எமோஷனா நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, ஹீரோவால குற்ற உணர்ச்சி ஏத்துக்க முடியல. ஏன்னா இவன் பண்ண தப்பு, இவன் பண்ண அந்த பேப்பர் சேஸ்னால தான் இந்த பையன் இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு போயிருக்கான். சோ இந்த கில்ட்டை நம்ம ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. விடிஞ்சா கல்யாணம். அன்னைக்கு நைட் முழுக்க இது மட்டும் தான் அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. கரெக்டா கல்யாணத்துல தாலி கட்டுற டைம்ல நம்ம ஹீரோ எல்லாரும் முன்னாடியும் வந்து அவன் பண்ண ஃப்ராடு தனத்தை அவனுடைய மேனேஜர், அவனுடைய பிரின்சிபலான மிஷ்கின், அவங்க அப்பா அம்மா, இவனுக்கு பொண்ணு கொடுத்த கேஸ் ரவிக்குமார், இப்படி எல்லாரும் முன்னாடியும் நான் ஃப்ராட் பண்ணி தான் டிகிரி வாங்கணும்னு ஒத்துக்குறான். அண்ட் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம பிரின்சிபால் கிட்ட ஃபெயில் ஆன வெங்கட்காக பேசி அவன் பண்ண தப்ப சரி பண்றான். அண்ட் இவன் பண்ண ஃப்ராடுக்காக டிராகன் ஜெயிலுக்கும் போக சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண வெங்கட்க்கு அவனுடைய கனவு ஜாபான கூகுள்ல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு திரும்ப கிடைக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ 6 மாசம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளில வந்ததும் அவங்க அப்பா அவனை கூட்டு போறாரு. இஎம்ஐ கட்டாதனால இவன் வாங்கின பிளாட், இவன் வாங்கின கார் எல்லாமே அவனை விட்டு போயிடுது. திரும்ப இவங்க பழையபடி இவங்களோட மிடில் கிளாஸ் லைஃப்க்கு போறாங்க. இவ்வளவு நடந்தும் இவங்க அப்பா இவங்க கிட்ட எதுவுமே கேட்கல, சண்டையும் போடல. இதனால என்ன கேட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ எமோஷன் ஆக, இல்லப்பா நீ பண்ண தப்பு ஒத்துக்கிட்டல, அதுவே ரொம்ப பெரிய விஷயம், என்ன கீழே விழுந்திருக்க, எஞ்சி ஓட மாட்டியா, நான் உனக்கு இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி எமோஷனல் சப்போர்ட்டா அவங்க அப்பா அம்மா அவனுக்கு கூட இருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோவோட லைஃப் பிரசன்ட்ல பிரின்சிபால் 2025 பேட்ச் ஆஃப் ஃப்ரெஷர்ஸா வந்திருக்க பசங்க கிட்ட என்னதான் டி ராகவன் என்கிற டிராகன் அவனுடைய கரியர்ல டவுன்ல போயிருந்தாலும் அவன் பண்ண தப்பு நேர்மையா ஒத்துக்கிட்டு சரி பண்ணி இப்போ ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதைத்தான் நீங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும். லைஃப்ல சக்சஸ்ன்றது நம்ம நேர்மையா வாழ்றது தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பிரின்சிபால் நம்ம ஹீரோவை ஒரு உதாரணமா காமிச்சு பயங்கர பெருமையா பேசுறாரு. கடைசியா நம்ம ஹீரோ இப்போ ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்கான். ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக ஒரு அட்ரஸ்க்கு போய் காலிங் பில் அடிச்சா உள்ள பிரின்சிபால், சார் உங்க பொண்ணு தான் ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ண ஹீரோ இப்போ நேர்மையா நிம்மதியா அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறத பிரின்சிபால் பார்த்துட்டு அடுத்த சீன்ல அவன் வீட்டுக்கு அவனை மாப்பிள்ளை கேட்டு போயிருக்காரு. இதெல்லாம் எப்படா சாத்தியம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனா அதுக்கு தான் டைரக்டர் தந்திரமா ஒரு சீனை வச்சிருக்காரு. நடுவுல நம்ம ஹீரோவுடைய ப்ரொஃபைல மேட்ரிமோனில இவருடைய பொண்ணு பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருப்பாங்க. அது போக எல்லா பக்கமும் ஃப்ராடு பசங்களா வரானுங்க. கண் எதிர்க்க நேர்மையா திருந்தி வாழ்ந்துட்டு இருக்க டி ராகவனுக்கு தான் பொண்ணு கொடுத்தா சந்தோஷமா இருப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் பிரின்சிபால் வந்து அவருடைய பொண்ணையே ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவோட வந்திருக்காரு. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த டிராகன் படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பை பை.